ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். உன் வீட்டில் நல்லது நடக்க, உன் கஷ்டங்கள் குறைய உனக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். இதை கேட்கும் முடிக்கும் தருவாயில் உன் மனம் மாறுவதை, உன் மனதில் ஒரு புது தெம்பு உத்வேகம் வந்திருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். நான் இருக்கிறேன். ஓம் சாயிராம். கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி அதை எதிர்த்து நின்று போராடணும், அதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறத புரிவதற்காகத்தான் இந்த ஒரு கதை. இந்த கதை முழுவதுமாக கேளுங்க. கஷ்டத்திலிருந்து எப்படி விடுபடலாம், அதை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெளிவாக புரிய வரும். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் எப்பொழுதுமே கஷ்டம், சோதனை, போராட்ட காலமாகவே அவன் வாழ்க்கை கழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிம்மதி அப்படிங்கிற சொல் கூட அவன் வாழ்க்கையில் இடம்பெறாதவாறு அவன் பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக்கிட்டு இருக்கு வரான். அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக காலமாக கடந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் கஷ்டம் மட்டும் அவனை விட்டு போகவே இல்லை. அதனால் வாழ்க்கையில் விரக்திக்கு போய் நம்ம இந்த வாழ்க்கையை இனி எதுக்கு வாழணும், நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துதான் என்ன நமக்கு பயன் வந்துட போகுது, எதுக்கு தான் இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு நம்ம உயிரை மாய்த்து கொள்ளலாம், எதற்காக நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிற கேள்வியோட உயிரை மாய்த்து கொள்வதற்காக கடற்கரையை நோக்கி போகிறான். கடற்கரையில் நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவன் முன்னேறும் பொழுது அந்த வழியாக ஒரு துறவி வராரு. அந்த துறவி, நீ எதுக்காக இந்த கடற்கரைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளைஞன் அதற்கு எதுவுமே பதில் சொல்லலை. உடனே அந்த துறவி அந்த இளைஞனை அழைத்து கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைத்து, நீ பிறந்ததுலேருந்து என்னென்ன கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வர அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட இளைஞன், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்பவே ஏளனமாக அந்த துறவியை பார்த்து கேட்குறான். ஏன்னா அவன்தான் விரக்தியின் உச்சத்தில் இருக்கானே. மீண்டும் அந்த துறவி, எனக்கு எல்லாமே தெரியும், நீ இந்த கடற்கரைக்கு இப்பொழுது எதற்கு வந்திருக்கிறாயோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இளைஞனும் அந்த துறவி பேசுகிறத கேட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கான். அவன் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டு அந்த துறவியே மீண்டும் சொல்கிறாரு, நீ உன்னுடைய உயிரை இந்த கடலில் போக்கிக் கொள்வதற்காகத்தானே வந்திருக்க அப்படின்னு துறவி சொன்னனோ, அந்த இளைஞனுக்கு அந்த ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஆமாம், நான் அதுக்கு தான் வந்தேன், எப்படி உங்களுக்கு அதை தெரியும் அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறான். உடனே அந்த துறவி மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் பிறந்ததிலிருந்து அவன் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், கஷ்டமான சூழ்நிலை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அந்த இளைஞன்ட்ட அந்த துறவி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இன்னுமே ஆச்சரியம் தாங்க முடியாமல், என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மீண்டும் கேள்வியை எழுப்புகிறான் அந்த இளைஞன். உடனே அந்த துறவி, நான் உனக்கு எல்லாமே தெளிவாக சொல்கிறேன், ஆனால் முதல்ல நான் சொல்கிறத கேட்பியா அப்படின்னு அந்த துறவி கேட்குறாரு. உடனே அந்த இளைஞனும் தலையாட்டுறான். நீ முதல்ல உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கான வேலையை நிறுத்து, நான் சொல்கிற வேலையை முதல்ல செஞ்சுட்டு வந்துட்டு உன்னுடைய உயிரை நீயே மாய்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞன், நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த மீனவர்கள் இப்போது ஒரு கப்பலில் அந்த கடலுக்குள்ளே போகிறாங்க. அந்த மீனவர்களோடு சேர்ந்து நீயும் அந்த அவங்களோட கப்பலில் அந்த படகுல கடலுக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. வந்துட்டு நீ உன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கான வேலையை ஆரம்பியே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த துறவியின் பேச்சை தட்ட முடியாமல் அந்த இளைஞனும் அந்த படகுல ஏறி அந்த கப்பலில் ஏறி மீனவர்களோட போகிறான். அந்த கப்பல் நடு கடலில் போன பிறகு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் முத்து எடுக்கிறதுக்காக கடலுக்குள்ளே குதிக்கிறாங்க. அப்போது சூறாவளி காற்று ஒன்று வீசுது. அந்த கப்பலே அப்படியே நிலை குலைந்து போகும் அளவிற்கு அந்த சூறாவளி காற்று வீசுது. அந்த கப்பலில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த காற்றை எதிர்கொண்டு தாக்கு பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் திறம்பட போராடி அந்த காத்தோட போராடி தன்னுடைய உயிரை காப்பதற்காக போராடுறாங்க. அப்போது முத்து குளிக்க கடலில் விழுந்தவங்க எல்லாம் முத்தான அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த கப்பலுக்கு வராங்க. இப்படி அந்த புயலால் மோதிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த உயிரை மாய்த்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்த அந்த இளைஞன்
உடனே கப்பலை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு இறைவா அப்படின்னு மனசார வேண்டான். ஆனால் அவனுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக அந்த கடற்கரைக்கு வந்த இறைவன் இப்போ அந்த கஷ்டமான சூழ்நிலையில் எப்படியாவது என்னை காப்பாற்றிடு அப்படின்னு கதறான். கொஞ்ச நேரத்தில் அந்த புயலின் தாக்கம் குறைஞ்சிடுச்சு. முத்து எடுக்க போனவங்க அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கிட்டு மீண்டும் கப்பலில் வந்துட்டு கப்பல் திரும்பவும் கடற்கரையை நோக்கி வருது. மீன்கள் எல்லாம் தேவைக்கு அதிகமான மீன்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அந்த கப்பல் கடலை நோக்கி வருது. வரும் வழியில் சின்ன சின்ன படகுகள் எல்லாம் கடல் ஓரத்திலேயே கொஞ்சமான கடலுக்குள்ளேயே வந்து மீன் பிடிக்கிறாங்க. இதை பார்த்த அந்த இளைஞன் அந்த மீனவன்கிட்ட கேட்குறான், இவங்க ரொம்பவே கஷ்டப்படாமல் கடல் பக்கத்திலேயே இருந்து அந்த மீன்களை எடுத்து தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் உயிரையும் துச்சமாக கருதி நடு கடலில் போய் முத்தெடுத்து தேவையான மீன்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் வரீங்க. இவ்வளோ கஷ்டப்படாமல் ஏன் அந்த கடலின் பக்கத்திலேயே அந்த மீன்களை எடுத்து நீங்கள் பண்ணலாமே, ஏன் இவ்வளோ உயிரை பணைய வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த மீனவன், கடல் பக்கத்திலேயே பண்ணலாம் தான், ஆனால் சாதாரண மீன்கள் தான் கிடைக்கும். ஆனால் நடு கடலில் வரும் பொழுது தான் பொக்கிஷமான கடற்கடியில் இருக்கும் பல பொக்கிஷங்கள் கிடைக்கும். அதற்காக வாழ்க்கையில் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். காற்று வரும், புயல் வரும், எல்லாம் வரும். எல்லாத்தையுமே மீறி போராடி நம்ம ஜெயிச்சோனா தான் நம்ம வாழ்க்கையில் பொக்கிஷம் அப்படிங்கிற கடற்கடியில் இருக்கிற பொக்கிஷம் கிடைக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் நம்மளை வளர்ச்சி அடைய செய்யும். அதனால் நானும் அப்படி தான் சின்ன வயசில் இதே மாதிரி பக்கத்துலேயே கடலில் இருக்க மீன்களை பிடிச்சி வியாபாரம் செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வளர்ச்சியை நான் அதிகப்படுத்திக்கிட்டு கடலுக்கு அடியில் போய் கடலோட நடு கடலில் போய் பொக்கிஷங்களை எடுத்துக்கிட்டு வந்து கடல் கரைக்கு போகும் பொழுது என்னுடைய மதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு. இதில் உயிர் வந்து துச்சமாக கருதி நான் செய்கிற அந்த ஒரு செயல்தான் என் வாழ்க்கையில் என்னை உச்சத்திற்கு அழைத்து செல்கிறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த இளைஞனுக்கு அந்த மீனவன் உணர்த்தினார். கடற்கரையும் வந்தது. அந்த துறவியும் அந்த இளைஞனுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். அந்த துறவிக்கிட்ட வந்தோன்னே அந்த இளைஞன் பேச முற்படுறான். அதற்கு முன்பாக அந்த துறவி, வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு நீ கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த இளைஞன், இப்பொழுது எனக்கு புரிகிறது, சின்ன கஷ்டம் வந்துடுச்சே அப்படின்னு போராடி அப்படியே உட்கார்ந்து விடாமல் தைரியமாக எதிர்த்து போராடினாதான் வாழ்க்கை அப்படிங்கிற படகை நம்ம போராடி மீண்டு வந்து கரை சேரலாம். கஷ்டம் வந்துச்சுன்னா அது வந்து நம்மளை செதுக்கிக்கிற புலியாக நினச்சி நம்ம செதுக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு வழி ஊன்றுகோல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத இந்த மீனவர்கள் மூலியமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு துவண்டு போகாமல் அதையே ஒரு வழியாக எடுத்துக்கிட்டு அதில் பயணம் செய்து எந்த தடங்கள் வந்தாலும் அதிலிருந்து நான் மீண்டு வருவேன், எனக்கு வாழ்க்கை பாடம் புரிந்து விட்டது அப்படின்னு அந்த இளைஞன் நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அந்த நினைப்பை தூர எறிந்துவிட்டு வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடையலாம் என்ற சிந்தனையோடு அவனுடைய வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய ஆரம்பித்தான். ஓம் சாயிராம். கஷ்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வருகிறதென்றால் அது நமக்கான வாழ்க்கையை புதுப்பித்து கொள்வதற்கான வழி அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பணும். நம்ம கஷ்டத்தை நமக்கு இறைவன் கொடுக்குறாரு அப்படின்னா தாங்கி கொள்றதற்கான மனதையும் சேர்த்தே கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? அதுவரை பொறுமையாக காத்திரு. இது உனக்கான நேரம். உனக்கான நேர காலமெல்லாம் கூடி வரும் சமயத்தில் தேவையில்லாத பயத்தை போட்டு உன் மனதில் விதைத்து கொண்டு அந்த பயம் உன் மனதை ஆக்கிரமித்து கொண்டு உனக்கான சந்தோஷம் உன்னிடம் வரும் பொழுது நீ அதை அனுபவிக்க முடியாமல், சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் மனம் தத்தளித்து கொண்டிருக்கும். எனவே என் பிள்ளையே, மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள். முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டோ கவலைப்பட்டு கொண்டோ கண்ணீர் சிந்திக்கொண்டோ உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? உனக்கு கிடைக்கவிருக்கும் சந்தோஷத்தை யார்தான் அனுபவிப்பது?
நன்றாக சிந்தித்துப் பார். இவ்வளவு நாள் வேதனையை அனுபவித்தாய். இனி உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று நான் உனக்கு கூறுகிறேன். ஆனாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல், கஷ்டத்திலும் போராட்டத்திலும் புலம்பலிலுமே உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாயே. இது உன் வாழ்விற்கு நல்லதா? நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. வா, என் அருகில் வா, என் பக்கத்தில் வந்து உட்கார். உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா குழந்தையே? உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன்? மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறுவது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா? நன்றாக சிந்தித்துப் பார். என் வாழ்க்கை எப்பொழுதுமே பொய்யாகாது. அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் உன் மனதில்? உனக்கு வரும் விமர்சனங்கள் எல்லாமுமே கல்லாக இருக்கட்டும். நீ கடலாக இருந்து பார். உனக்கு எதுவுமே வலிக்கவே வலிக்காது. வாழ்வதற்கு வழியே இல்லையே என்று புலம்பாதே. நீ பயணித்து கொண்டிருப்பதான் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி என்பதை புரிந்து கொண்டு பயணம் செய்து கொண்டே இரு. நடந்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வெல்ந்து காட்டலாம். வா என் பிள்ளையே. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரதான் செய்யும். அதுபோல் வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதுபோல உனக்கான நேரம் வந்தவுடன் எல்லா துன்பங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவரும். காத்திரு. அந்த நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக காத்திரு. தன்னம்பிக்கை என்று மட்டும் உன்னிடல் இருந்தால் போதும். துன்பமெல்லாம் மறைந்தே போய்விடும். வாழ்க்கையில் நிலையானது உறவோ உண்மையோ அல்ல, நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் உன்னில் இருந்தால் போதும். உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியால் தரும், காயங்களால் தரும் வலியை விட வார்த்தைகளால் தரும் வலியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா? உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு. பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய். நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும். உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன்.
உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை. உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். மௌனமாக இருந்து பார், அது மற்றவர்களுக்கு உதவுமாயின் மௌனமாகவே இருந்து விடுவதுதானே. அதில் என்னதான் குழப்பம் உனக்குள்? எப்பொழுதுமே நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, பக்தியோடு சாய்பாபா மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஷீரடி பாபாவின் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வெகு நாட்களாக போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் கையேந்தி பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, சட்டென என் கைகளை இறுக பிடித்துக்கொள். கூடிய விரைவில் உன் வாழ்வில் இன்பங்கள் துளிர்க்க செய்யும். நம்பிக்கையோடு இரு. உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக மங்களகரமாகவே காத்து கொண்டிருக்கிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் சாயின் ஆசியோடு நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய். சாயின் ஆசியோடு இன்று நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறட்டும். சாய் ராஜாவின் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கட்டும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் இருக்கிறேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. இருக்கவும் நான் விடமாட்டேன். உன் கடமையை செய்து கொண்டே இரு. நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். உன் பல நாள் கவலை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாகி இருப்பதால்தான் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்து நான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியவே புரியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை அடைகிறாய். எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கிறேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னை நம்பு. பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவை எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதற்காகத்தான் உன்னில் இருக்கும் பக்தியைக் கண்டு நான் வியந்து கொண்டே இருக்கிறேன். உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது. என் பிள்ளைக்கு சாயப்பா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தைக்கு பக்தியும் பாசமும் நான் அன்பையும் செலுத்திக் கொண்டே இருப்பேன். அதனுடன் உன்னிடம் உன் சாயப்பா எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு. உனக்கான பரிசை உன் சாயப்பா நிச்சயமாக தருவேன். உன் தாயாக தகப்பனாக நான் எப்பொழுதும் என் கண் இமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை காப்பேன் என் பிள்ளையே. எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன்.
உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ நினைத்தது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை நாடி வந்து விட்டாயல்லவா? கேட்டதை கொடுத்து நான் மகிழ்ச்சி அடைவேன். நீ எதற்காக இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ அதற்கு இப்பொழுது முடிவு கிடைத்து விட்டது. கிடைத்தே விட்டது. நீ விரும்பியதை நான் உனக்கு தரப்போகிறேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாளாகவே இந்த நாள் இருக்கும். திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் என்பதை மனதில் தீர்க்கமாக நம்பு. திறமையை காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நலமாகவே இருக்கும்.